ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 9th கிளாஸ் எக்ஸசைஸ் 1.1. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் செட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கீழே உள்ளதில் எதெல்லாம் செட்ஸு எதெல்லாம் நாட் செட் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸோட கலெக்ஷன். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது? டிவிசிபிள் பை 1 அண்ட் தட் நம்பர். அந்த நம்பராலையும் 1ஆலையும் டிவிசிபிள் ஆகிறது தான் ப்ரைம் நம்பர்ஸ். 1, அப்புறம் 2, அப்புறம் 3, 2, 3 இதெல்லாம் வேறு எந்த டேபிள்லேயும் வராது. இப்போ 4 பார்த்திங்கன்னா என்னது? 2 டேபிளில் வரும், அப்படி தானே? அப்போது அப்படிங்கும்போது இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இதே மாதிரி 1, 2, 3 அப் டு 100 வரைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளதை நம்ம வந்து எவ்வளோன்னு எண்ணி சொல்லிடலாம், அப்படி தானே? அப்படிங்கும்போது இது வந்து என்னது? செட். சரிங்களா? டிஃபைன் பண்ண முடிஞ்சதை வந்து நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்த இந்தியாவில் உள்ள ரிச் பீப்புள்ஸோட கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியாவில் உள்ள ரிச் பீப்புள்ஸை வந்து நம்ம வந்து எவ்வளோன்னு எண்ணி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நம்மளால் முடியாது. 1 lakh வாங்குறவங்களும் பணக்காரங்க தான், 2 lakh வாங்குறவங்களும் பணக்காரங்க தான், 50,000 வாங்குறவங்களும் பணக்காரங்க தான். அந்த மாதிரி ரிச் பீப்புள்ஸை வந்து இந்தியாவில் வந்து டிஃபைன் பண்ணி சொல்லவே முடியாது. அப்படி டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாததை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நாட் அ செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்த இந்தியாவில் உள்ள ரிவர்ஸோட கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள ரிவர்ஸோட கலெக்ஷன். இந்தியாவில் எத்தனை ஆறுகள் ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியும், அப்படி தானே? அப்போது நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ணி சொல்லிடலாம், விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படிங்கும்போது இதை வந்து என்ன சொல்லுவோம்? செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 4வது சம் பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். சரிங்களா? குட் ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு டே நல்லா ப்ளே பண்ணுறவங்க வந்து நெக்ஸ்ட் டே வந்து சொதப்பிடுவாங்க, அப்படி தானே? அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன சொல்லலாம்? இதை வந்து செட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போது இதை வந்து என்ன சொல்லுவோம்? நாட் அ செட். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் ஓவர். செகண்ட் சம் பாருங்கள். லிஸ்ட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் தி ரோஸ்டர் ஃபார்ம். சரிங்களா? இந்த ஃபாலோயிங் வேர்ட்ஸை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது? இந்தியா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுப்போம்? ரோஸ்டர் ஃபார்முக்கு எக்ஸ் ஈக்குவல் டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு லெட்டரையும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எழுதணும், அப்படி தானே? அப்போ ஐ ஃபஸ்ட்டு லெட்டர், அடுத்து என், அடுத்து டி, அடுத்து ஐ வந்து ஆல்ரெடி நம்ம எழுதுனதுனால மறுபடியும் அதை வந்து எழுதக்கூடாது. அப்போது அடுத்த லெட்டர் என்னது? ஏ. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து ரெண்டாவது என்ன எழுதுவீங்க? பேரலலோகிராம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம்? ஃபஸ்ட்டு பி, அப்புறம் ஏ, அடுத்து ஆர், அடுத்து ஏ ஆல்ரெடி எழுதிட்டோம் நம்ம, அதனால் திருப்பி எழுதக்கூடாது. அடுத்து எல், அடுத்து எல் மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அடுத்து இ, எல் அடுத்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. அடுத்து ஓ, அடுத்து ஜி, அடுத்து ஆர் வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அதனால் வராது. அடுத்து ஏயும் எழுதியிருக்கோம் அதனால் வராது. அடுத்து எம். சரிங்களா? அடுத்து தேர்ட் பாருங்கள். தேர்ட் வந்து என்னது? மிசிசிப்பி. மிசிசிப்பி. அப்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எம், அப்புறம் ஐ, அப்புறம் எஸ், அப்புறம் எஸ் ஆல்ரெடி எழுதிட்டோம் அதனால் எஸ் மறுபடியும் வராது. அடுத்து என்ன வரும்? ஐயும் ஆல்ரெடி எழுதியாச்சு. அடுத்து எஸ்ஸு, அடுத்து அதுவும் எழுதியாச்சு. அப்போ என்ன வரும்? பி வரும். அப்போது 4 லெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இதில் ரோஸ்டர் ஃபார்மில் வரும். சரிங்களா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு சி, அடுத்து இசட், அடுத்து இ, அடுத்து சி வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு அதனால் சி வராது. அடுத்து என்ன வரும்? ஹைச், அடுத்து ஓ, அடுத்து என்ன வரும்? எஸ், அடுத்து எல், ஓ ஆல்ரெடி எழுதிட்டோம் அதனால் வராது. அடுத்து வி, அடுத்து ஏ, அடுத்து கே, அதுக்கப்புறம் என்னது பாருங்கள்? ஐ. அவ்வளோதான். சரிங்களா?